வணக்கம். நேற்று குற்றமே தண்டனை ரிவ்யூவில் சவுண்ட் டிசைனிங் பற்றி சூப்பராக ஸ்லாகிச்சு பேசணும். ஆனால் சவுண்ட் டிசைனரோட பேரை தப்பாக சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங் பண்ணவங்க 2 பேர், ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி, ராஜா கிருஷ்ணன். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம டோன்ட் பிரீத் ரிவ்யூவை பார்க்கலாம். டோன்ட் பிரீத் படத்துடைய கதை, ராக்கி, அலெக்ஸ், மணி இவங்க 3 பேரும் ஸ்மால் டைம் திருடர்கள். சின்னதா திருட்டு சம்பவம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் படத்துல மணியா? இது வந்து தமிழ் மணி இல்ல, இங்கிலீஷ் மணி. ஓகே. சோ இதுல ராக்கிக்கு அவளோட பொண்ணோட வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகணும்னு ஒரு பிளான் வேற தனியா இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவளோட இல்ல, அவனோட. அவளோட தான். ராக்கி வந்து பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் இந்த 2 பேர் கூட சேர்ந்து குரூப்பா திருடு. ராக்கி என்பது பெண்ணா? ரொம்ப முக்கியம், கேளுங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. வயசான ரிட்டையரான பார்வை இல்லாத ஒரு ராணுவ வீரரோட வீட்டில் நிறைய பைசா அவர் பதுக்கி வச்சிருக்காரு. அங்கே போய் திருடிட்டு நம்ம லைஃப்பில் மொத்தமாக செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரி, அங்கே வந்து வீட்டுக்குள்ள உடச்சி உள்ளே போயிடுறாங்க. நான் உள்ளே போன பிறகு தான் தெரியுது சாதாரணமான ஒரு பார்வை இல்லாத ஒரு ஆள் கிடையாது, செம்ம டெரரான ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவர்கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா, வெளியில் வந்தாங்களா, இவங்க தேடி போன காசு அவங்களுக்கு கிடச்சிதா, ஏன் இப்போ பார்த்தாலும் அந்த வயசானவர் ரொம்ப பரபரப்பாகவே இருக்காரு, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காரு, உள்ளே வேற என்ன ரகசியெல்லாம் மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மூச்சை கையில் பிடிச்சிட்டு போய் தேட்டரில் போய் பார்த்துருவாங்க. இந்த மாதிரி திகில் படத்தில் நடிக்கிற நடிகர்கள் டிசைனா பயப்படணும். அதை ஜேன் லீவி, டைலன் மின்னட், டேனியல் 3 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இவங்களை தாண்டி பார்வை இல்லாதவராக நடிச்சிருக்கிற அந்த பிளைண்ட் மேன் ரோல் நடிச்சிருக்கிற ஸ்டீஃபன் லாங் தான் செம்மையாக கலகிருக்காரு. டெரரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவர் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்மளுக்கே பயமாக வைத்த கலகுது. முதல்ல வந்து ஒரு அப்பாவியாக தெரியும் போது சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கேரக்டர் ஷேட் மாறும்போது சரி, மனுஷன் பின்னிருக்காரு. படத்தில் மோஸ்ட்லி இருட்டிலே தான் இருக்குது. ஸோ அந்த சினிமாடோகிராஃபி, மெதுவாக அங்கங்கே வர ரீரெக்கார்டிங்கு, துல்லியமான சவுண்ட் டிசைன், பரபரப்பான எடிட்டிங், இது எல்லாமே படத்துடைய த்ரில் ஃபேக்டரை பல மடங்கு கூட்டியிருக்கு. தனியாக ஒரு ஆள் அவர் வீட்டில் திருட போனவங்க அவர்கிட்டே மாட்டிக்கிறாங்க. இந்த கதையை முதல் 20 நிமிஷத்துலேயே சொல்லிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 60-70 நிமிஷம் உள்ளே இருக்கிறவங்க எப்படி தப்பிச்சு வெளில வராங்க அப்படின்றதான். அதை எந்த இடத்துலையும் வேகம் விறுவிறுப்பு குறையாமல் ஃப்ரெஷ்ஷான கிரியேட்டிவான ஐடியாக்களோட டைரக்டர் ஃப்ரெட் ஆல்வரஸ் சொன்ன விதம் சூப்பர். ஆனால் கடைசி 20 நிமிஷம் ட்விஸ்ட்டுன்னு அவங்க காமிச்சிருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் வக்கரமாகவும் டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்குது. மொத்தத்தில் லைட்ஸ் அவுட், காஞ்சூரிங் மாதிரியான திகில் படங்களை பார்த்து ரசித்தவங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் டோன்ட் பிரீத். ஸோ நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தியேட்டரில் இந்த படத்தை போய் பாருங்க, பயந்து சாவுங்க. இப்போ ரிவ்யூவில் சொன்னதை தாண்டி டோன்ட் பிரீத் படத்தில் இன்னொரு முக்கியமான குறையும் இருக்குது. ஆனால் அதுக்கும் படத்தை எடுத்தவங்களுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை. என்னன்னா படம் பயங்கரமாக பரபரப்பாக டென்ஷனாக போயின்னு இருக்கும்போது தப்பான இடத்துல இன்டர்வல் விட்டாங்க. ஸோ இன்டர்வல் ஒரு 10 நிமிஷம் ஆடி அசைஞ்சு வெளியிலலாம் போயிட்டு வந்து உட்காரும் போது என்னடா பெரிய த்ரில் படம் பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி மொத்தமாக சுதி இறங்கி டென்ஷனே இல்லாமல் தான் படம் பார்க்குறோம். இவங்க பாப்கார்ன் விற்கிறதுக்காக இந்த மாதிரி தப்பான இடத்துல இன்டர்வல் வரதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா, ஆம்பளைக்கெல்லாம் கட்டாயமா பூ கொடுத்துட்டு போறாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க.